வணக்கம். உதயசூரி சின்னத்தில் வாக்களிங்கள். நம்முடைய அன்புக்குரிய தளபதி அவர்களால் இந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற டி.ஆர். பாலு என்ற எனக்கு உதயசூரி சின்னத்தில் வாக்களிங்கள். நன்றிமா, நன்றி. என்னுடைய அன்பு சகோதரிகள் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய கழகத் தோழர்கள், நம்முடைய அன்பு சகோதரர்கள், அனைத்து கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் பரவாமல் உதயசூரி சின்னத்தில் வாக்களிக்கிறேன். நம்முடைய நாடியம் பகுதியை சார்ந்த அன்புக்குரிய பெருமைக்குரிய தலித்திர மக்களே, நம்முடைய அருமை சகோதரர்களே, என்னம்மா போடுங்க, நன்றி நன்றி. அன்புக்குரிய அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பாக, நம்முடைய தளபதி அவர்கள் சார்பாக, நம்முடைய அன்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் சார்பாகவும், கிருஷ்ணசாமி அவர்கள் சார்பாகவும், அதே போல சிறுபான்மை இயக்க துணைத் தலைவர்கள் சார்பாகவும் இந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற டி.ஆர். பாலு என்கின்ற எனக்கு உதயசூரி சின்னத்தில் வாக்களிக்க கோருமாறு அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டளைக்கிணங்க இவிடையே வந்து வாக்குகளை கோருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாக்கு போட்டு அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களுக்கு வாக்களித்து அண்ணன் டி.ஆர். நீங்களும் சொன்னோம், உங்களுக்காக உழைக்கக்கூடிய சொன்னோம். உதயசூரியன் சொன்னோம், ஏழைகளும் சொன்னோம், ஏழைகளுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய சொன்னோம், உதயசூரியன் சொன்னோம். கொண்டிருக்கின்ற அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு வாரியான வாக்குகள் வித்தியாசி. உதயசூரியன் சொன்னோம், உதயசூரியன் சொன்னோம். மக்களுக்கும் தார்சாலைகளை பெற்று தந்த அண்ணன் டி.ஆர். பாலு எனக்கு போடுறீங்க, அவர்கிட்ட வாங்கி. யாருது? குயினா? குயின் எலிசபெத்தா? யாருது? பாரம்பரியத்தை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் அவங்களெல்லாம் பாராட்டுகிறது. போட்டி ரொம்ப நல்ல சிறப்பாக பணியாற்றிய பைரவன் சேவை அவருடைய குடும்பத்தினை நான் சந்திப்பதிலே முதலிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிய இந்த இடத்தில் தலைவர் கலைஞருடைய வேட்பாளராக, அன்பு தளபதி அவருடைய வேட்பாளராக அன்புக்குரிய நண்பர்கள் திருமாவளவன், காதர் மைதீன், கிருஷ்ணசாமி, மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் ஆகியோருடைய வேட்பாளராக ஐயா திராவிட கழகத்தினுடைய ஐயா வீரமணி அவருடைய வேட்பாளராக இந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நான் உதயசூரி சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை கோருகிறேன். உதயசூரி சின்னத்தில் வாக்களி உங்களை சந்தித்து இதில் வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் டி.ஆர். பாலு அவருடைய சின்னம். பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக, உங்களுக்காக பணியாற்றுவதற்காக அன்போடு உதயசூரி சின்னத்தில் வாக்களிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. எல்லோருக்கும் நன்றி நன்றி. எல்லோரும் 24/4/2014 அன்று உதயசூரி சின்னத்தில் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை, தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி நம்முடைய முற்போக்கு இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் உதயசூரி சின்னத்தில் வாக்களிங்கள். வணக்கம். உதயசூரி சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் 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 என்று உங்கள் உள்ளந்தோடு இருவரம் கூட்டி வந்து கொண்டிருக்கின்ற டி.ஆர். பாலு அவர்களுக்கு
கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நல்ல போடு. அப்புறம் போடு. குரலுடைய எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த டிஆர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். உதயசூரன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள், உதயசூரன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் பங்கானாக உங்களில் ஒருவராக குறிப்பிட்ட குரலுக்கு ஒருவரு வரக்கூடிய நம்முடைய தஞ்சை தொகுதியில், தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக, எங்கள் அன்புக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக, தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக, தலித் இன மக்களுடைய போராளிகள் என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன், கிருஷ்ணசாமி ஆகியோருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக, அதே போல சிறுபான்மை இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுடைய சார்பாக இந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கோரிக்கொண்டிருக்கின்ற டிஆர் பாலு என்கின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கோருகிறேன். தலைவருக்காக நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள். ஜனநாயக முற்போக்கு கட்சியினுடைய தலைவர்களுக்காக வாக்களிக்க இருக்கிறீர்கள். இவ்வளவு வாக்குகளும் நீங்கள் அளித்த பிறகு அது வெற்றியாக மாறி, அது வெற்றி 40 இடத்திலும் தொடர்ந்து 40க்கும் 40 பெற்றால் தலைவர் கலைஞர் அவருடைய கரம் வலுப்படுத்தப்படும் என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் 40க்கும் 40 நாம் பெற்ற காரணத்தினால் சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தோம். 40க்கும் 40 பெற்ற காரணத்தினால் 56,000 கோடிக்கு சாலைகளை கொண்டு வந்து நிர்மாணித்த பெருமை உங்களுடைய அன்பு தொண்டனுக்கு உண்டு. எனக்கு பெரிய முகவரி கிடையாது, தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய முகவரி தான். நானும் உங்களை போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். மன்னார்குடி வட்டத்தில் ஒரு சிறு கிராமம், தளிக்கோட்டைங்கிற கிராமத்தில் எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாய குடும்பம் தான், நானும் விவசாய குடும்பம் தான். சின்ன வயசுல எங்க அப்பா கள்ளப்பத்தின்னு போனா பின்னாலேயே அந்த மாட்டை ஓட்டிட்டு போவேன். எங்க வயலில் நான் உழுது உண்டு, இப்போ நான் உழுவேன், எனக்கு இப்போ வயல். இந்த மண் வாசனையோடு நான் திகழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கண்ணிய காலத்தில் எல்லாம் சென்னையிலே இருக்க சொல்லிட்டாங்க. சென்னையிலே மாவட்ட செயலாளர் தலைவர் அப்பயே ராஜ்யசபா ஆக்கினாங்க, சென்னையில் நிற்க வச்சாங்க, இப்போ தஞ்சையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல இதான் முதல் தடவை என்ன நிற்க வைக்கும். அதுக்காக தலைவர் கலைஞருக்கு முதல் நம்பிக்கை வைக்கிறேன். உங்கள் இல்லம் தேடி ஒருவரை விட்டு எனக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்காள பொதுமக்களே, அருமை தாய்மார்களே, இது வந்து கொண்டிருக்கின்றார் சாதனையின் சூரம். பல சாதனைகளை வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த அருமை அண்ணன் டிஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். இந்த கொள்ளுக்காடு பகுதியில் என்னுடைய அன்பு சகோதரிகளை, என்னுடைய அன்பு நண்பர்களை, என்னுடைய அன்பு சகோதரர்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, பெருமை. பல ஆண்டு காலமாக சென்னையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 3 முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அமைச்சராக ஆக்கிய நேரத்தில் தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தேன். எனக்காகவும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் வரவேற்பு நல்கி சிறப்பாக வாக்களிக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உதயசூரியன் வாக்களி ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உள்ள வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உதயசூரியன் சின்னம் உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களின் ஒருவராக குறிப்பிட்ட குரலுக்கு ஒருவரையும் இழக்கக்கூடிய அருமையிலும் டிஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்ற இல்லம் தேடி
அவர்களை சரியான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, வெற்றியின் சின்னம், பெண்களின் சின்னம், இந்துக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் பல ஜாதி பல இன மக்கள் இருக்கின்ற இந்த மல்லி பண்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் கப்பல் துறை மந்திரியா இருந்தப்போ இங்க லைட் ஹவுஸ் போட்டேன்ல, இருக்குதா? இந்த ஜெயலலிதா ஆட்சி நடக்குது, அதான் பரவாயில்ல. அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் எப்படி டிசைன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து போறல ரேஸ் இருக்குல்ல, அது எங்க விழுதோ நம்ம கப்பல் நம்ம கடலுடைய கடைசி எல்லை. அதுக்கப்புறம் நம்ம மீனவர்கள் போகக்கூடாது. அந்த எங்க தொடுதோ சுத்திட்டு வருது இல்ல, அது கடல் தண்ணியில தொடும். அந்த தண்ணியில தொடுற இடம் தான் நம்ம எல்லை. கடல்ல எல்லை போட முடியாது. கரெக்ட், 5 ரூபாய் வாட்டவர். இப்போ அது போட்டோம். அது மட்டும் இல்ல, அந்த பவர் இல்லையா? என்ன பண்ண, நம்ம கையில பவர் இல்லையா? இப்போ நீங்க பவரை கொடுங்க. அதுக்காக கேட்க வந்தேன், பவர் கொடுங்க, பவரை கொடுங்க. நான் ஒண்ணு இருங்க. அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்க வேண்டிய சொல்லுங்க மேடம், பல பேருக்கு தெரியாது. ஏன்னா இது தேர்தல் வேலை மட்டும் இல்லை. என்னுடைய நண்பர்களை, என்னுடைய சொந்தக்காரர்களை, என்னுடைய உறவினர்களை, இன மக்களை, மைனாரிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. உங்க எல்லாருக்கும் வாச உணர்வோட சொல்றேன். அப்புறம் லைன் டச் பண்றாங்கன்னா நம்ம இல்லை. அங்கேருந்து மீனவர்கள் தவறி போயிடலாம். அரசியல் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கின்ற ஒரே மனிதன், தேர்தல் இருக்கின்ற மனிதன் நான் ஒருவனாகத்தான் இருக்கேன். 57 கட்சிக்குள்ள போனேன். ஒருத்தனார்ல படிக்கும் போது இதுவரை தொடர்ந்து இருக்கேன், ஒரே கட்சியில இருக்கேன். என் தலையா நிமிர்ந்து நிக்க சொன்னா இதெல்லாம் காரணம். கொஞ்சம் பெருமையா சொல்லுவேன், கௌரவமா சொல்லிக்க முடியும், திமிரோட சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, ஒரே கட்சியில் எந்தவித தலனத்திற்கும் ஆட்பட ஓராண்டு காலம் நானும் தளபதி அவர்கள் ஒரே அறையில் இருந்த சிறையில அப்பெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. இது 76, எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அதுல ஒரு 24, இதுல 14, 38 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் அமைச்சராகவும், அவர் மாநிலத்தில் டெப்டி சிஎம் ஆவாரு, நான் மத்தியில வந்து அமைச்சராவேன். இப்படி எல்லாம் வரும் போகும் பார்ப்பேன். மல்லிப்பழம் மக்கள்கிட்ட அப்படி வந்து பேசுவேன் பெருமையுடன். தெரியாது. ஒரு வருஷம் இல்ல, ஒரு வருஷம் ஜெயில இருந்தோம். ஆனா எப்ப ரிலீஸ் ஆகுது யாருக்குமே தெரியாது. கொலை செஞ்சுட்டு போறவனுக்கு 20 வருஷம் இத்தனாம் தேதி வெளியில வருவான்னு போட்டிருப்பான் சார். இல்லைங்களா? எங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 6 மாசம் ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். நாங்க வெளியில வருவோம்னு நினைச்சே பார்க்கல. அந்த மாதிரி சமயத்துல இது மாதிரி ஒரு காலத்துல மேயர் ஆவாரு, டிப்டி சிஎம் ஆவாரு, நான் மந்திரியா முடிஞ்ச வருவேன், இதெல்லாம் கிடையாது. நாங்கள் தியாகம் செய்தவர்கள் முன்னாலே தியாகம் செய்தவர்கள் என்னை அனுப்பியிருக்கிறார். அவர் ஆசி பெற்ற ஆசியோடு நான் வந்திருக்கிறேன். தியாகம் செய்தவர் உங்கள் முன்னால் இருக்கிறேன். பணிகளை ஆற்றியவன் உங்கள் முன்னால் இருக்கிறேன். சாதனை புரிந்தவன் முன்னால் இருக்கிறேன். ஆகவே சாதனைக்காக, தியாகத்திற்காக, உங்கள் ஊர்க்காரர் என்பதற்காக அருள் போன்ற உதயசூர் சின்னத்தில் வாக்களிங்கள். வணக்கம். உதயசூர் சின்னத்தில் வாக்களிங்களுமா? வணக்கம் தம்பி. உங்கள் அனைவரையும் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பில், அன்பு தளபதி அவர்கள் சார்பில், நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் சார்பில், நம்முடைய அன்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சார்பில், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் நண்பர் கிருஷ்ணசாமி சார்பில், நம்முடைய இஸ்லாமிய இயக்கங்களான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய தலைவர்கள், அன்புக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன், அன்புக்குரிய பேராசிரியர் ஜவஹருல்லா, அதே போல எஸ்டிபி தலைவர், திருச்சி இரட்டை ரயில் பாதை, இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய முன்னுரிமை. அதான் பிரியாரிட்டி.
இவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்காக அருள்கூர்ந்து உதயசூரன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 11 ரயில் 24 ரயில் சேவைகளை 11 ரயில் சேவைகளை நீங்களே அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதும் நிறைவேற்றத்தை பாராட்டுவதற்காகவும் அதற்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை கடமைகளோடு நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றி தர வேண்டும் என்னை பணிப்பதற்காகவும் தொடர்ந்து பணியாற்ற அருள்கூர்ந்த உதயசூரன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கலைஞர் சார்பில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் உங்களெல்லாம் விரும்பி என்று கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் அனைவருடைய இல்லம் நாடி உங்களுடைய பாத கமல்களை தொட்டு வணங்கி உதயசூரனுக்கு வாக்களிங்கள் என்று கேட்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பில் தளபதி அவர்கள் சார்பில் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சார்பில் கிருஷ்ணசாமி அவர்கள் சார்பில் நம்முடைய அன்புக்குரிய சிறுபான்மை இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் ஐயா காதர் மைதீன் ஐயா ஜவஹர்லா ஆகியோர் சார்பிலும் நம்முடைய தாய் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் சார்பிலும் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற TR பாலு என்கின்ற எனக்கு இந்த மண்ணின் மைந்தனுக்கு அருள்கூர்ந்த உதயசூரன் சின்னத்தில் வாக்களியுங்கள்.